வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வெல்கம் பேக் டு தேவ்ஸ் ட்ராவல் டைரிஸ். இந்த வீடியோவில் நம்ம கோவா ஸ்டோரிஸோட கண்டினியூஷனாக சப்போரா ஃபோர்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சப்போரா ஃபோர்ட் நார்த் கோவாவில் இருக்கிற வேகடார் பீச்சுக்கும் சப்போரா பீச்சுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன மலை மேலே தான் இருக்குது. இந்த ஃபோர்ட் 1950s ஆதில் ஷான்ற ஒரு ரூலரால் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ்னால் அது கான்கேர் பண்ணப்பட்டு அப்புறம் திரும்ப சம் ஹிந்து கிங்ஸ் வந்து கான்கேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மாறி மாறி வந்து இதில் நிறைய பார்ட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகியிருக்கு. ஏன்னா இதை ரூல் பண்ண எல்லாருமே இதை வந்துட்டு ஒரு பேஸ் கேம்பாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பீரங்கி அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது இந்த இடம் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக ஒரு பெனரோமிக் சி வியூ கிடைக்கிற ஒரு டாப்பான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். அந்த ஃபோட்டோட பேஸில் இருந்து பார்க்கும்போதே இந்த மாதிரியான ஒரு சீனரிஸ் தெரியுது. வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஃபோட்டோட பாட்டம்லேயே வந்துட்டு பைக் பார்க்கிங்ஸ் இருக்குது. அங்கே போட்டுட்டு ஏற ஆரம்பித்தோம்னாலே கண்டினியூஸாக வந்து நிறைய சின்ன சின்ன கடைங்க இருக்குது. ஃப்ரூட்ஸு ஜூஸஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு தப்பான டைமிங்கில் வந்துட்டோம். நாங்கள் கிளம்புறதுக்கு லேட்டானதால் உச்சி வெயிலில் ஒரு 12 மணி போல் ஏற ஆரம்பிக்கிறோம். நீங்கள் யாரும் இந்த டைமுக்கு வந்துடாதீங்க. ஜென்ரலாக இந்த ஃபோர்ட்டுக்கு வர்றதுக்கு ஈவினிங் தான் பெஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சன்செட் வியூஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலேருந்து அந்த பீச் பக்கத்தில். இந்த ஃபோர்ட் வந்து லேட்டரைட் மெட்டீரியல் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஆர்கிடெக்சரே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த நேச்சுரல் ஸ்லோப்பை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இதோட பாத் வந்து ஒரு மாதிரி ஸ்டீப்பாக இருக்கும். அது ஏன்னா அது ஒரு டிஃபென்ஸ் மைண்டில் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. யாரும் எனிமீஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வரக்கூடாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணுன்ற மாதிரி பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு மாதிரி ஸ்டீப்பாக இருக்கும், பட் நேரோவாக இருக்கும். ஏறிட்டு இருக்கும்போது அந்த மிட்வேலே பார்க்கும்போது சி வியூ நல்லா தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஃபோர்ட்டை ஒட்டியே சப்போரான்ற ஒரு ரிவரும் போகுது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப நேரோவாக தான் இருக்குது. அகெயின் வந்து அதுக்குமே டிஃபென்ஸ் தான் ஒரு ரீசன். எனிமீஸ் வந்தால் கூட அதிகமாக உள்ள ஒரே டைமில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சின்ன என்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோட பிரிக்ஸ் மேலே செடி புல்லெல்லாம் வளர்ந்து அது ஒரு மாதிரி க்ரீனாக பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கும் ஒரு ஐடியல் ஸ்பாட் இது. இந்த என்ட்ரன்ஸ் தாண்டி வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய பில்டிங் ஸ்ட்ரக்சர் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃபோர்ட்டோட அவுட்டர் வால்ஸ் இருக்குது. நடுவில் ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்குது. முன்னாடி வந்து இந்த இடத்துல நிறைய அந்த கேனன்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அண்ட் இது மேலே வந்துட்டு ஒரு சர்ச் கூட இருந்திருக்கு.
சம் பாயிண்டில் அதுவுமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோர்ட் பற்றி இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. 2001 ஆமீர் கான் நடித்து வந்த தில் சாத்தா ஹேன்ற பாலிவுட் படம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறத்துலேருந்து இந்த ஃபோர்ட்டை தில் சாத்தா ஹே ஃபோர்ட்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உச்சி வெயில் வந்துட்டதால் இந்த சைடோட வியூ மட்டும்தான் நான் கவர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு பெஸ்ட் சி வியூவாக தான் இருந்துச்சு. இங்கேருந்து தெரிகிறது தான் வேகட்டார் பீச். அதில் பேராகிளைடிங் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது. வெயிலாக இருந்தாலுமே இந்த சீயோட ப்ரீஸ் வந்து இங்கே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நல்ல விண்டியாக இருந்தது. ஈவினிங்கில் வந்திருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இந்த கேமியோ ரோல் பண்ணுறவர் தான் என்னோடய ஃப்ரெண்ட் அருள். ஆக்சுவலாக நாங்கள் 2 ஃபேமிலியும் சேர்ந்து தான் இந்த கோவா ட்ரிப்பே வந்திருந்தோம். அண்ட் இந்த சப்போரா ஃபோர்ட்டுக்கு எங்களுக்கு வழிகாட்டினதும் இவர் தான். நாங்கள் வர்றதுக்கு 1-2 நாள் முன்னாடி இங்கே மழை பெஞ்சிருக்கு. அந்த தண்ணி தான் இங்கே ஒரு சின்ன பள்ளத்தில் குட்டையாக நின்றுட்டுருக்கு. கொஞ்சம் வெயில் இல்லாத டைமாக வந்தால் இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. அப்படி இங்கே வந்திருந்த ஒரு ஃபேமிலிக்கிட்ட நாங்கள் பெர்மிஷன் கேட்டு எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோவா ஸ்டோரிஸோட அடுத்த பார்ட்டில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பட்டுச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.